இந்த மாதிரி ரேவதி, நீ கனடா போயிட்டு வர்ற, வந்ததுமே மொத்த பேரும் கிளம்பி ஃபாரின் ட்ரிப் போறோம். ஓகே, எல்லாருக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்றது என்னோட பொறுப்பு. அத முதல்ல பண்ணுங்க மாமா. கண்டிப்பா பண்றேன் ரேவதி. ரேவதி, நாம கிளம்பலாம். நான் ஸ்னேகாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவ ஃப்ளைட் வர டைம் பார்த்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் அவ நம்பரையும் அவ வீட்டுக்கார நம்பரையும் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். சரியா? அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. கவனமா போயிட்டு அம்மா கிட்ட திரும்ப வந்துடணும். சரியா? சரிம்மா. அடேங்கப்பா, இவ என்ன எனக்கு மேல நடிக்கிறா? அக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்ல இருந்து கிளம்பிடலாம். ரேவதி, கிளம்பலாமா? அம்மா, ஒரு 10 நிமிஷம் நான் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன ரேவதி, இப்ப போய் கோவிலுக்கா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு ஆன் டைம்ல போகணும், தெரியும்ல? சித்தி, ஒரு 10 நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது? நமக்கு தான் டைம் இருக்கே. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா போயிட்டு வந்துரு. ரேவதி, சீக்கிரமா வந்துடுடி, அப்புறம் உனக்கு தான் டென்ஷனா இருக்கும். சரிக்கா. அம்மா, 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்படி என்ன சந்திரா யோசிக்கிற? அக்கா, அவ யார பார்க்க இவ்வளவு வேகமா போறான்னு தெரியுதுல்ல? கார்த்திய பார்க்க தான் போறான்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னக்கா நீ தெரிஞ்சு எதுக்குக்கா அவளை அனுப்புன? அந்த கார்த்தி அத இத பேசி ரேவதி மனசை மாத்திட்டா நீ என்ன பண்ணுவ? சந்திரா, நாம இப்ப அவளை போக கூடாதுன்னு தடுத்தா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கும். அதான் நான் அவளை போக விட்டுட்டேன். ஆனா அவ போய் கார்த்தியை மீட் பண்ணாலும் அவளுக்கு நம்ம மேல துளி கூட சந்தேகம் வராத மாதிரி தான் நாம நடந்துக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, ரேவதிக்கும் நல்லது. இருந்தாலும் எனக்கு என்னவோ மாதிரி இருக்குக்கா. கார்த்தி சாதாரண ஆள் இல்ல, டக்குன்னு எதையாவது கண்டுபிடிச்சு தொலைச்சிட போறான். அதுக்கப்புறம் அது நமக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அவன் எதை கண்டுபிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. அவ ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் இங்க எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது தான் நம்ம வேலை. அப்புறம் ரேவதி இங்க இருந்து கனடா போயிட்டா போதும். கார்த்திகால அவளை நெருங்கவே முடியாம நான் பாத்துக்கிறேன். சரிதான்க்கா, நாம அவளை ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டா போதும். முதல்ல ரேவதி வரட்டும், அவ வந்ததும் கிளம்பிடலாம்.